ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ 17th எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம்? கேல்குலேட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஃபார் த பர்டிகுலர் மூவிங் ஃப்ரம் பாயிண்ட் P to Q. ஸ்டார்டிங்கில் நீங்கள் Pயில் இருந்திருக்கீங்க, ஃபைனலாக நீங்கள் Qக்கு போயிருக்கீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே ஒன்றுமே தெரியல, நான் செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? எஸ், உங்களுக்கு அருமையாக தெரியுது. எனக்கு இங்கேருந்து ரிஃப்ளெக்ஷனால ஒன்றுமே தெரிலிங்க, எனக்கு ஃபுல்லாக வெள்ளையாக தான் இருக்குது. அப்போ நல்லா பாரு, Pயில் இருக்கீங்க. Pயோட கோஆர்டினேட் என்ன? எக்ஸ் ஆக்சிஸில் 1, அப்போ 1i கேப். ஒய் ஆக்சிஸில் 1, அப்போ 1j கேப். Qவோட கோஆர்டினேட் என்ன? 4i கேப் ப்ளஸ் 2j கேப். ஸோ இனிஷியலாக நான் இங்கே இருந்தால் ஃபைனல் நான் அங்கே போயிட்டேன். ரொம்ப சிம்பிள். இனிஷியலாக நான் 1ல் இருந்தேன், எக்ஸ் ஆக்சிஸ் பற்றி மட்டும் பேசினேன். இனிஷியலாக நான் 1ல் இருந்தேன், ஃபைனலாக நான் 4க்கு போயிட்டேன். அப்போ எக்ஸ் ஆக்சில் எவ்வளோ தூரம் சார் நடந்திருக்கு? 3 மீட்டர். நீ என்ன பண்ணு? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டுக்கோ. 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் i கேப் ப்ளஸ் j கேப். இப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் 3i கேப், இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் j கேப். நீ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? சார் எக்ஸ் ஆக்சில் நான் 1லேருந்து 4க்கு போயிருக்கேன், அப்போ எவ்வளோ தூரம் எக்ஸ் ஆக்சில் நடந்திருக்கு? 3 மீட்டர். ஸோ 3i கேப். ஒய் ஆக்சில் 1லேருந்து 2க்கு போயிருக்கேன், அப்போ எவ்வளோ நடந்திருக்கு? 1 மீட்டர். ஸோ 1j கேப். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.